பாதையில் மக்கள் ஏறுவதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய தன்மை. ஹாய் மக்களே, வணக்கம். திருவண்ணாமலையில் நடந்த இயற்கை சீற்றத்தால் 7 பேர்த்தோட உயிர் போயிருக்கிற இந்த நிலையில் பரணி தீபம் ஏற்றப்படுமா ஏற்றப்படாதா அப்படின்னு நிறையா மக்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் போக்குற விதத்தில் இப்போ இந்து சமய அறநிலைத்துறை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட புவியியல் ஆணையாளர் 8 பேர் சேர்ந்த குழு திருவண்ணாமலையை ஆய்வு நடத்தி இப்போ அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின் முடிவின் அடிப்படையில் திருவண்ணாமலை மகா தீபம் என்பது கண்டிப்பா ஏற்றே ஆக வேண்டும். நம் முன்னோர்கள் மற்றும் தமிழ் சான்றோர்களால் கடைபிடிக்கப்பட்ட முறை அது. அதை எந்த நோக்கத்திற்காகவும் தடுக்க வேண்டாம் என்பதற்காக அதே நேரத்தில் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காக்க வேண்டிய அவசியமும் தமிழக அரசுக்கு இருக்கு. அதனால மலைக்கு மேல தீபம் ஏற்ற வேண்டிய என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போகணுமோ அந்த பொருட்களை சுமந்து போகும் அளவுக்கு தேவைப்படும் அளவிற்கு மட்டுமே மனித சக்திகளை பயன்படுத்தி திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்படும். நம்மளோட முழு நோக்கமே மகாதீபமானது ஏற்றப்பட வேண்டும் என்பதே. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்க தமிழக அரசு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். பக்தர்களாகிய நாம் அனைவரும் அரசுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பரணி தீபம் திருக்கோயிலுக்குள்ளார 2-3 மணிக்குள்ள ஏற்றப்படும் அப்படின்னும், திருக்கோயிலுக்குள்ள பரணி தீபத்துக்கு 6600 பேரும் மற்றும் மகா தீபத்துக்கு 11600 பேரும் அனுமதிக்கப்படும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் அனுமதி பெறாத யாரையுமே கோயிலுக்குள்ள விடுறதுக்கு அனுமதி இல்லை. 6 இடத்துல QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அதனால் அந்த QR கோட் ஸ்கேன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால உள்ளே வர முடியும். பக்தர்களின் நலன் கருதி எவ்வளவோ தடைகளை மீறி இவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அதனால் மக்கள் எல்லாரும் அண்ணாமலையாரின் அருள் எல்லாருக்கும் போய் சேரும்படி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டு பக்தர்கள் எல்லாருமே நாங்கள் மேலே போலனாலும் பரவாயில்ல, அண்ணாமலையாரின் மகாதீபம் நல்லபடியாக ஏற்றி மக்களுக்கு அருள் புரிந்தா போதும் அப்படின்னு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பக்தர்கள் திருவண்ணாமலை மேலே ஏறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னு உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரேன். நான் உங்கள் வைடி பெத்தப்பில் தேவி.